பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஆமென் அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். இந்த பகுதி இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பம் எப்படிங்கிறதுல முடிவு எப்படி, அதைத்தான் பார்க்கணும். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்க வேண்டும். உங்க இல்லற வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆரம்பமாய் அற்பமாய் ஆரம்பித்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை துவங்குற போது அது அற்பமாய் இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்டி பழகிற போது விழுகிறோம், முட்டியில் முழங்காலில் அடிபடுது, எங்கேயா சைக்கிளில் கொண்டு இடிக்கிறோம் அல்லது யாரோ ஒருத்தர் மேலே விடுகிறோம். ஆனால் அதை நல்லா ஓட்டி பழகினதுக்கு பிற்பாடு அவங்க அருமையாக சைக்கிள் ஓட்டி போவாங்க. ஆமென் அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆரம்ப நாட்களில் விழுகலாம், அடிபடலாம், எங்கே போய் ஆக்சிடெண்ட் ஆகலாம், பொருள் சேதமாகலாம். அது எல்லாவற்றிலும் இருந்து ஆரம்பம் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஒரு கதையினுடைய ஆரம்பம் எப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் முடிவு தான் சுவாரஸ்யமாக இருக்கு. முடிவில் தான் ஒரு மனிதனுடைய அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அதுதான் வேதம் சொல்லுது, திருமண வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது என்று சொல்லும். ஏன் துக்க வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவருடைய முடிவை பார்க்கலாம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முடிவை பார்க்கலாம், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அப்படிங்க எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி. நீங்கள் ஒரு குடிசையில் உங்கள் வாழ்க்கையை துவங்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் அவனுடைய முடிவு எப்படிங்கிறது தான் முக்கியம். கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், வேதனைப்படலாம், இடையில அநேக பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அதில் ஒரு நமக்கு சம்பூர்ணம் வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம், தொடங்குற போது சறுக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாம அதில் முழுமையான கவனத்தை வைத்து பொறுமையோடு நாம் அதில் செயல்படுகிற போது அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற தேவ ஒத்தாசையோடு செயல்படுகிற போது தான் அதில் ஒரு மேன்மையை காண முடியும். சின்ன ஊழியமாக தொடங்கலாம், ஆனால் அந்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்கணும். அந்த ஊழியத்தினுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை துவங்குறாங்க,
ஆனால் அது பாதியிலே முடியுது. அது தவறு. அது சம்பூர்ணமாய் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். பாதியில இது நிற்கக்கூடாது. அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபுவுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க, உடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி. யோபுவுக்கு வந்த துன்பங்கள்ல, பிரச்சனைகள்ல அவருடைய பொறுமையை குறித்து நாம் யோபின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. யாக்கோபினுடைய யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்படுகிறோம். அவன் மனைவி தூசித்த போது கூட, யோபுவினுடைய வேலைக்காரர்கள் அவனை மதிக்காது இருந்த போது கூட, ஒருவரும் அவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாது இருந்த போது கூட, எல்லாரும் அசட்டை பண்ணின போது கூட அவன் பொறுமையாயிருந்து கர்த்தர் செய்கிற காரியத்துக்காக பொறுமையாய் காத்திருந்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் அவனை ஏற்ற வேலையிலே உயர்த்துற வரைக்கும் அவனுடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அவனை உயர்த்திருக்கிற ஒரு காலத்தை வச்சிருப்பார், ஒரு நேரத்தை வச்சிருப்பார். அந்த காலம் வரைக்கும் பொறுமையோடு அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கிறங்கிற போது, அந்த ஏற்ற வேலை வருகிற போது தேவன் நிச்சயமா உயர்த்துவாருங்க. ஆரம்பம் அற்பமா இருக்கலாங்க. உங்க வாழ்க்கையில், உங்க தொழிலில், உங்க பிஸ்னஸ்ல, உங்க ஊழியத்தில் ஆரம்பம் அற்பமாக இருக்கணும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பாருங்க, ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய முடிவில் பார்க்குறங்கிற போது ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. எபேசியர் 3:20 சொல்லுது, முதல் பகுதி, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொல்லி. நாம் நினைப்பதை காட்டிலும், நாம் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆனா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யோபு பொறுமையோடு காத்திருந்தபடியினாலதான் யோபு 42ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லிப்பார். முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி? அவனுடைய உத்தமத்துல, அவனுடைய பொறுமையில, தேவனை உறுதியை பற்றி கொண்டிருந்ததுல கர்த்தர் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். எதையெல்லாம் இழந்தானோ, எதையெல்லாம் யோபு இழந்தானோ அதையெல்லாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதையெல்லாம் இழக்கிறீங்களோ அதெல்லாம் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தச்சன் வீட்டிலே பிறந்தாலும், ஆனால் அவர் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. அவருடைய காரியத்தை பார்க்குறோம், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் நியமித்திருக்கிற எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுங்க. பாதியில் எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அதனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கு.
நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறத முழுமையாய் செய்து முடிக்கணும். பார்த்தா அதில் முடிவு வரும். அதில் தான் ஆசீர்வாதம், சம்பூர்ணம், பரிபூர்ணம், சம்பூர்ணம், ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை துவங்குறீங்களா? இப்பொழுது உங்கள் பிஸ்னஸ் துவங்குறீங்களா? இப்பொழுது உங்கள் ஊழியத்தை துவங்குறீங்களா? அது அற்பமாக இருந்தாலும் அதை அற்பமாக எண்ணாதபடிக்கு பின்னாடி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடு ஓடுங்க. அப்படி பலத்த கருத்துக்களாக அடங்கி இருங்க. அவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் உங்கள் பிஸ்னஸை, உங்கள் தொழிலை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் அப்படி பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. ஏற்ற வேலை தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை அற்பமாக இருக்கு. தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அதுக்கு பொறுமையோடு ஓடுங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில் ஏற்ற வேலை தேவன் உங்களை உயர்த்தும். ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.